வெல்கம் டு Jamuna கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு சூப்பரான பிரெட் அல்வா தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஆன்லைன் ஆப்ஷன் கொடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ப்ரெட் வந்துட்டு ஒரு 5 ப்ரெட் எடுத்திருக்கேன் ப்ரெட் அல்வா செய்கிறதுக்கு. இந்த ஓரங்களை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஏன்னா இந்த ஓரங்கள் வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ இதை வந்து நம்ம தூக்கி போட தேவையில்லை. இதை வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்துட்டு நான் 4ஆக கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, கொஞ்சம் மிதமான சூட்டில் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ ஒன்று ஒன்று நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நமக்கு வந்து லைட் கலராக வேணும் அப்படின்னா நம்ம லைட்டாக கொஞ்சம் பொரித்து எடுத்துக்கலாம். நமக்கு நல்லா டார்க்காக வேணும் கல்யாண வீட்டில் போடுற மாதிரி அப்படின்னா நம்ம கொஞ்சம் டார்க்காக பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப கருகிடக்கூடாது, கருகிடுச்சு அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ வந்துட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக இருக்கிறச்சே நம்ம வந்து எடுத்துக்கலாம். எனக்கு இந்த கலர் போதும், நான் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்துட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிட்டேங்க. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதே பேனில் வந்துட்டு நான் 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் பிடிக்கும் அப்படின்றவங்க நிறைய சேர்த்து கூட நீங்கள் பண்ணலாம். ஹீட்டானதும் இதில் வந்துட்டு ஒரு 25 கிராம் வந்துட்டு முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி நல்லா கொஞ்சம் வறுபடட்டும். முந்திரி கொஞ்சம் செவந்ததும் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா போட்டு நல்லா உப்பி வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம். இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதில் வந்துட்டு 150 கிராம் சர்க்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. முழுக்க இது நம்மளோட ஆப்ஷன் தான். அதே கப்பில் வந்துட்டு நான் ஒரு 2 கப் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சாலே போதுங்க, ரொம்ப வந்து கம்பிப்பாதம் வரணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு கம்பிப்பாதம் வந்தாலே போதும். இப்போது நல்லா ஒரு கம்பிப்பாதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ப்ரெட்டு வந்து இதை உள்ள சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து திக்காக இருக்கணும் அவசியம் கிடையாதுங்க. இந்த ஒரு கம்பிப்பாதம் வந்தாலே போதுமானதாக இருக்கும். எல்லாத்தையும் உள்ளே முழுக்கிற அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பண்ணி விடுங்க. நல்லா அதில் ஊறி வரட்டும். நல்லா இதை நசுக்கி திருப்பி விட்டு நல்லா வந்து அது மசிகிற அளவுக்கு பண்ணி விடுங்க. இருக்கட்டும். பாருங்கள், நல்லா வந்துட்டு அந்த சுகர் சிரப் எல்லாமே வந்துட்டு அந்த ப்ரெட் உள்ள போயிட்டு நல்ல ஒரு சாஃப்டாக ஒரு அல்வா கன்சிஸ்டன்சியில் வந்து வந்திருக்கு. நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு. இப்போ நீங்கள் இதே மாதிரி பரிமாற தந்தாலும் நீங்கள் பரிமாறலாம். நான் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஒரு டம்ளரில் வந்து 3/4 டம்ளர் வந்து பால் நான் வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா நான் இப்படி வந்து கிளறி விட போகிறேன். இன்னும் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லை வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா அப்படியே கிளறி விடுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போவே இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சம் 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் நான் இதை உள்ள சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் இது உள்ள நம்ம விட்டுக்கலாம். அவ்வளோதான், ப்ரெட் அல்வா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான ப்ரெட் அல்வா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய ப்ரெட் அல்வா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.